ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு கிரேட் ஸ்பீக்கருக்கு தேவையான 5 ட்ரிக்ஸை தான் பார்த்தோம். அந்த வீடியோ பெட்டராக ஒரு கிரேட் ஸ்பீக்கருக்கு தேவையான 5 டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான வீடியோஸ் நிறையவே நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 1, பி இன்ட்ரெஸ்டட். நான் சொல்கிற இந்த விஷயத்தை பாருங்கள். நம்மளோட சேனலில் இனிமேல் நெக்ஸ்ட்டு நிறைய வேல்யூபிளான வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதனால் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்பீச் மேலே மற்றவங்க இன்ட்ரெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இன்ட்ரெஸ்டடாக பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் உங்கள் ஸ்பீச் மேலே மற்றவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. அது மூலிமா நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணிட முடியும். இதை நிறைய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க பேசுகிறதோட டூரேஷன் டைம் 30 மினிட்ஸுக்கு மேலே கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக பேசுகிற மாதிரி தான் நம்ம அவங்கள்ட்ட காமிக்கிறோம். அப்படி பேசினா மட்டும்தான் அவங்க அட்டென்ஷன் நம்ம மேலேயே இருக்கும். இல்லைனா அவங்க ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. எப்படின்னா இந்த மாதிரி. Contest chair, and anyone who has celebrated a birthday, allow me to repeat myself. She turned 100! Yeah! ஸோ இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்களா எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ அது மூலிமா மட்டும்தான் நம்மளோட ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணிட முடியும். இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் உங்களோட ஆடியன்ஸ்கிட்டையும் ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்பர் 2, நார்மல் கேப். நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்களோட ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில ஒரு சின்ன கேப் விடணும். இந்த ஒரு விஷயத்தை பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி. இப்போ இருக்க இந்த வடமொழி ஆண்டு கணக்கிலே குழப்பம்தான் மிச்சம். நாம் மாதத்திலும் நமக்கு விழாக்கள் இல்லை, தமிழனுக்கு விழாக்கள் இல்லை. சித்திரை தொடங்கினால் சித்திரா பௌர்ணமி என்கிறோம். அதை கூட சித்திரை நிலவு என்று சொல்வதில்லை. ஸோ இவர் ஸ்பீச் பண்ணும்பொழுது பார்த்தீங்களா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த கேப் டைம் தான் ஆடியன்ஸை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கும் நம்மளோட ஸ்பீச்சுக்கு. அதாவது நீங்கள் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில கேப் விடும்பொழுது உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி உண்டாகும். அது மூலிமா அவங்க இன்ட்ரெஸ்டடாக கேட்பாங்க. உங்கள் ஸ்பீச்சில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி கூட உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் எங்கேஜாக வச்சுக்க முடியும். நீங்கள் பேசுகிற விஷயத்தை அவங்கள ஃபுல்லாக கேட்க வைக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்கள் ஆடியன்ஸ் கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி. நம்பர் 3, நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ். நீங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயத்த எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் 8 பேர் மட்டும்தான் உங்களோட வேர்ட்ஸை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிச்சம் 2 பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், இல்லை நெகட்டிவான பாடி லாங்குவேஜை தரலாம். அதாவது அவங்க மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை அவங்களோட மொபைல் ஃபோன் பார்க்கலாம், இந்த மாதிரி அவங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸை கூட நம்மளால் எங்கேஜாக வச்சுக்க முடியும். எப்படின்னா அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறது மூலயமா. நீங்கள் இதை நிறைய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி. But this time I need a volunteer. More than a volunteer, I need a friend who can trust me because I'm gonna stab his back. இந்த மாதிரி ஆடியன்ஸை கொஸ்டின் கேட்கறது மூலியமாக கூட ஆடியன்ஸோட அட்டென்ஷனை நம்மளால் கிராப் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கொஸ்டின் கேட்கும் பொழுது இந்த மாதிரி அட்டென்ஷனே இல்லாத நிறைய ஆடியன்ஸ் கூட நெக்ஸ்ட் அவர் நம்மளை கேட்டுறாரோ, நம்மளை கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அலர்ட் ஆகி உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயத்த அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிக் மூலியமாக கூட நம்மளோட ஆடியன்ஸை நம்மளால் எங்கேஜாக வச்சுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட யூஸ் பண்ணலாம். நம்பர் 4, பி ஃபோக்கஸ். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்கள் ஆடியன்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அவங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம், இல்லை உங்களை கிண்டல் பண்ணலாம், உங்களை கமெண்ட் அடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணலாம். இது எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை இழந்து அவங்க மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை மட்டும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்துக்கங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மட்டும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களோட ஸ்பீச்சில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை முழுசாக மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். அப்படி இல்லை அவங்க உங்க ஸ்பீச்சில் அட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க. நம்பர் 5, டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ். நீங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் ஆடியன்ஸுக்கும் இருக்கும். எல்லா பப்ளிக் ஸ்பீக்கர்ஸுமே அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்களோட ஆடியன்ஸுக்கு சில டைமிங் கொடுப்பாங்க. அதாவது அவங்களோட ஒப்பீனியனும் கேட்குறதுக்காக. இந்த விஷயத்த பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஒரு நல்ல ஸ்பீக்கருக்கு அழகு தான் மட்டும் பேசுகிறது கிடையாது, மற்றவங்கள பேச வச்சு அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்குறது தான் ஒரு நல்ல ஸ்பீக்கருக்கான அடையாளம்.
அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டுமே பேசாதீங்க, ஒரு விஷயத்தை பற்றி அவங்களையும் பேச விடுங்க, நீங்களும் பேசுங்க. இந்த மாதிரி பேசும்பொழுது தான் உங்களால் அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தையும் நிறைய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் உங்களோட ஸ்பீச்சை பொறுத்து தான் இருக்குது. இந்த 5 டிப்ஸுமே உங்களோட ஸ்பீச்சை பெட்டர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.